Thank you for choosing Ultimate Magic Tarot Tamil. ஸோ இன்னைக்கு 3 கார்ட் ரீடிங்ஸ் பார்க்கலாம். ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னா, உங்களோட பர்சன் வந்து உங்கள பத்தி என்ன நினைக்கிறாரு அப்படிங்கிறது தான். ஸோ ஃபர்ஸ்ட்டு பைலுடைய கார்ட்ஸ் 3 கார்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் இன் ரிவர்ஸ், 3 ஆஃப் கப்ஸ், 6 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் இன் ரிவர்ஸ். ஸோ இந்த ப்ரொடிக்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ஸோ மைட் பி ஒரு எமோஷனல் வூண்ட், அதாவது ரொம்ப ஒரு எமோஷ்னலாக வல்னரபிளாக காயப்பட்ட மனசு ஆறிட்டுருக்கு. மைட் பி அவங்க உங்க மேலே வந்து சில காயங்கள் ஏற்பட்டிருக்கலாம், இல்லை நீங்கள் வேறு யாரோதுனாலும் உங்களுக்கு வந்து மனசில் ஒரு காயங்கள் இருக்கலாம். ஸோ இப்போ உங்கள் நபர் வந்து அந்த ஹீலிங் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவங்க உணர்றாங்க. அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து நடந்தது எல்லாத்தையும் மன்னிச்சு அதை புரிஞ்சுக்கிட்டு அக்செப்ட் பண்ணிவிட்டு மூவ் ஆன் பண்ணுறீங்க, அப்படி ஒரு மனநிலையில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் வந்து நினைக்கிறாங்க. அண்டு அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து எவ்வளோதான் காயங்கள் இருந்தாலும் உங்களை சுற்றி இருக்கிற நபர்கள் உங்களுக்கு வந்து அந்த காயத்துக்கு ரொம்ப ஆறுதலாகவும் உங்கள் கூடயே ஒரு பயணித்து, அது யாராக வேணால் இருக்கலாம், உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, உங்களோட ரிலேஷன்ஸு, அந்த மாதிரி யாராக வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி யாரோ ஒரு நபர்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம். அந்த மாதிரி வந்து உங்களுக்கு நம்பிக்கையான ஒரு ஆளுங்க வந்து உங்கள் கூடயே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் அவங்களுக்கு வந்து அதிகமாகவே இருக்குது. அண்டு அடுத்தது உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது டீட்டெயில்டாக சொல்லணும் அப்படின்னா வந்து, நீங்கள் வந்து இதுக்கு மேலே ஒரு விஷயம் மைட் பி அவங்களுக்கு எது வந்து ஹடலாக இருக்குது, அது மைட் பி உங்களுடைய லவ் சிச்சுவேஷனாக இருந்திருக்கலாம், ஏதோ ஒன்று இருந்திருக்கலாம். மைட் பி அது வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட்ஸ் ஆர்கியூமெண்ட்டாக இருந்திருக்கலாம், ஏதோ ஒன்று. அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் வந்து இனிமேல் அந்த கான்ஃப்ளிக்ட்ஸ் வேண்டாம், அந்த பிரச்சனைகள் வேண்டாம், இதுக்கு மேலே நான் கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும், பிரச்சனை வேண்டாம், விட்டுறலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கும் வந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து அவங்க வந்து உங்களை பற்றி நினைக்கிற ஒரு விஷயம். ஸோ இது வந்து இன் ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் வந்து க்ரோத்தை நோக்கி போயிட்டுருக்கீங்க, ஹீல் ஆகி அடுத்த ஸ்டேஜுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ ஒரு வேளை இது வந்து உங்களோட பர்சன் வந்து ஒரு வேளை நீங்கள் பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னா, அவங்க உங்களை என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, காயங்கள் வந்து ஆறிடுச்சு, நீங்கள் அடுத்தது லைஃப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மூவ் ஆன் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்கலாம். ஒரு வேளை நீங்கள் பிரேக்கப் ஆகலை, சேர்ந்ததே இருக்கீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு சண்டை வந்திருந்திருக்கும். இனிமேல் அந்த சண்டை எதுக்கு, போதுண்டா போதும், இதுக்கு மேலே அந்த சண்டையோ அந்த டாப்பிக்கை பற்றி ஆர்கியூ பண்ண வேண்டாம் அப்படின்னு ஒரு மெச்சூரிட்டி உங்களுக்கு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு கூட நினைக்கலாம். ஒரு வேளை வந்து உங்களுக்கும் உங்களுடைய ஃப்ரெண்டுக்கும் வந்து உங்களுக்கும் அந்த நபருக்கும் வந்து ஒரு வேளை ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்னா வந்து அந்த பர்சன் வந்து நீங்கள் வந்து நடந்தது எல்லாமே மைட் பி இந்த ரிலேஷன்ஷிப்பே வேண்டாம் அப்படின்னு கூட நினச்சிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களை பேம்பர் பண்ணி, இது வேண்டாம் விட்டுரு, அடுத்த இடத்துக்கு நீ போகலாம், விட்டுட்டு நீ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாரு அப்படிங்கிற மாதிரியும் வந்து இங்கே வந்து வருது. ஸோ இட் சூட்ஸ் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். உங்களுக்கு தான் இந்த என்ன சிச்சுவேஷன் தெரியும். ஸோ அந்த சிச்சுவேஷனுக்கு இந்த மாதிரியான ஒரு ரீடிங்ஸ் எனக்கு இங்கே வருது. பைல் நம்பர் 2. ஸோ பைல் நம்பர் 2க்கு இங்கே இருக்கிறது வந்து கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் இன் ரிவர்ஸ், த ஸ்டார், 2 ஆஃப் வான்ஸ் இன் ரிவர்ஸ். ஓகே, ஸோ இந்த 3 கார்டு ரீடிங் உங்கள் பர்சன் உங்களை என்ன நினைக்கிறாங்க இப்போது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து, உங்களுக்கு வந்து இப்போது ஒரு எமோஷ்னல் சப்போர்ட்டோ இல்லை ஸ்டெபிலிட்டியோ எதுவுமே கொடுக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து ரொம்ப ஒரு செல்ஃபிஷான ஒரு பர்சன். இப்போ நீங்கள் ஏதாவது ஒன்று சொன்னால் கூட அது இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவீங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு மணி ஓரியன்டான ஒரு பர்சன், ஒரு செல்ஃப் சென்ட்ரிக்கான ஒரு பர்சன், ரொம்ப செல்ஃபிஷ். உங்களுக்கு உங்கள் மேலே ஒரு ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயம் அவர் உங்கள் மேலே வந்து வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஆனால் வந்து நீங்கள் வந்து எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது,
உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ஸு இல்லைன்னா வந்து உங்களுடைய நாலேஜ் எல்லாமே ரொம்ப ஒரு ஹையரா இருக்குன்னு அதுவும் வந்து அவரால ஒத்துக்கிறாங்க. அதாவது உங்க கூட இருக்கும்போது ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி அவருக்கு வருது. ஆனாலும் வந்து நீங்க ரொம்ப செல்ஃபிஷ் அப்படின்னு ஒரு எண்ணங்கள் வந்து உங்களுக்கு வந்து நெறைய வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ அண்ட் அட் த சேம் டைம் உங்களுடைய நேச்சரும், உங்களுக்கான ஒரு நெகட்டிவான ஒரு ஒப்பீனியன் அவர வச்சிருக்கிறதுமே ரொம்ப கான்ஃப்ளிக்ட் ஆகுது. இவ இந்த மாரியான பெர்சனா? அதாவது ரொம்ப செல்ஃபிஷான பெர்சனா? இல்ல ரொம்ப நாலேட்ஜபிளா, ரொம்ப அப்படியே ஒரு இப்படிதான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா, அத செஞ்சோன்னா, அப்படியே எல்லாமே ஓகே ரொம்ப நல்லா இருக்கே! அ ஒரு கைடன்ஸ் அந்த மாதிரி ஒரு திங்கிங்கும் இருக்கு. ஸோ 2 கட்டான ஒரு திங்கிங்கும் இந்த சைட்ல வந்து அவருக்கு வந்துட்டுருக்கு. ஸோ அதேக்கு தகுந்த மாரி இங்க வந்து 2 ஆஃப் வாண்ட்ஸ் இன் ரிவர்ஸ். ஸோ இதுல இன்னொன்னு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கன்ஃப்யூஷன் அவருக்கு இருக்கிறதுல வந்து, அவங்க வந்து நீங்க வந்து ஒரு பாத் ஓரியன்டட வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டா எடுக்குறீங்க. அதாவது ஒரு பாத் ஓரியன்டட்னா உங்களுடைய என்னோட வழி தனி வழிங்கிற மாதிரி, உங்களுடைய வழி அப்படின்னு பார்க்கும்போது, அவரு என்ன சொல்றாரோ, அதுக்கு முரண்பாடான வழியத்தான் நீங்க சூஸ் பண்ணிட்டுருக்கீங்க. அதாவது நான் என்ன சொன்னாலும் அவ கேட்க மாட்டா. ஏன்னா வந்து அவளுக்கு ரொம்ப நாலேட்ஜபிள். அவள ரொம்ப ஒரு அதிபுத்திசாலி, அதிமேதாவின்னு அவள் நெனச்சுக்கிறா. பட் ஆனா ஒரு செல்ஃப் சென்டர்டாவும் இருக்கா. ஸோ, இப்ப இந்த மாரி ஒரு கட்டத்துல நான் என்ன சொன்னாலும் அவளுக்கு புரிஞ்சுக்க போறதில்ல. பட்டு வேணா திருந்தி வரட்டும் அப்படிங்கிற மாரி ஒரு எண்ணங்கள் அவர் மனசுல வந்து இருக்கு. ஸோ, அதே மாதிரி இது ரிவர்ஸா இருக்கறனால, உங்களுக்கு ஒரு நெகட்டிவான ஒரு ஒப்பீனியன்ல தான் அவர் வச்சிருக்கிறாரே ஒழிய, ஒரு பாசிட்டிவான டைரக்ஷன்ல நீங்க வருவீங்க. நீங்க வந்து சார்ட் அவுட் ஆனாலும் வந்து, அ ஒரு அவருக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு ஐடியாலஜியோட நீங்க வருவீங்க அப்படிங்கிறது ஒரு எண்ணமே கிடையாது. ஏன்னா, நீங்க என்ன சொன்னாலும், அவர் என்ன சொன்னாலும் நீங்க முரண்பட தான் செய்வீங்க அப்படின்னு ஒரு எண்ணங்கள் தான் அவர் மனசுல வந்து இருக்கு. So pile number 3. So pile number 3க்கு வந்து we have the Knight of Swords in reverse, Three of Cups and the Knight of Pentacles in reverse. ஸோ இந்த கார்ட்ஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் பர்சன் வந்து உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அதாவது உங்களோட ஒப்பீனியன் சொல்லிக்கலாம் ஓகேவா? ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, ஆஹ் இப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் உங்களை வந்து எப்படி நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து ஒரு உங்களுடைய தாட்ஸு, உங்களுடைய எக்ஸ்ப்ரெஷனு, உங்களுடைய ஃபீலிங்ஸு இத காமிக்கிறது வந்து நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் காமிப்பீங்க. அது வந்து என்னன்னா, ஒரு ப்ராப்பரான ஒரு வேல நீங்க வந்து உங்க எமோஷன்ஸ் வந்து ஷேர் பண்ண மாட்டீங்கங்க. அது மட்டும் இல்லாம ஒரு கரெக்டான வே ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ் வந்து வரமாட்டேங்குது. அது அவருக்கு பிடிச்ச மாதிரி சொல்லணும்னா. ஆ அந்த மாதிரி ஒரு வே ஆஃப் தாட் வந்து உங்க மேல இருக்கு. அது மட்டும் இல்லாம, நீங்க பேசுறது எதுவுமே உங்களுக்கு ஒரு மென்டல் கிளாரிட்டியோட நீங்க பேச மாட்டேங்கிறீங்க. இன்னும் சிறுபுலத்தனமா பேசுறீங்க. ஒரு மெச்சூரிட்டி இன்னும் உங்ககிட்ட இல்ல. அப்படிங்கிற ஒரு தாட் வந்து இருக்கு. பட் ஆனா ஒரு ஆஸ் அ பெர்சனா உங்கள பார்க்கும்போது ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு ஆட்டிட்யூடோட தான் இருக்கு. அதாவது நீங்க வந்து ஒரு என்ன ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மெட்டீரியல்ன்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ அந்த மாரி அதாவது என்னன்னா, ஷேர் பண்றதுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு மெட்டீரியலு. அ அதாவது என்னன்னா, ஒரு ஜாலியா இருக்கணும். ஒரு எங்கேயாவது வந்து கூப்பிட்டு போய் சாப்பிடலாம். எங்கேயாவது போய் ஒரு அ ஜாலியா ஊர் சுத்திட்டு வரலாம். இன்னைக்கு டேட் வந்து இன்னைக்கு எங்கேயாவது நம்ம போகலாம். ஒரு நைட் டின்னர் போகலாம். ஒரு லஞ்ச் எங்கேயாவது போகலாம் அப்படின்னா, ஓகே அந்த மாரி இடத்துக்குலாம் போகும்போது ஒரு ஜாலியா ஒரு கம்பேனியன் அப்படிங்கும்போது வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டா வந்து நீங்க உங்கள நல்லா பார்க்குறாங்க. ஓகேவா? ஸோ ஏதோ சொல்றது ஃப்ரெண்டா தான். ஓகேவா? ஸோ தேர் இஸ் நோ அந்த ஒரு எமோஷனல் கனெக்ஷன்ஸ் இன்சைட் அ ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது வந்து பார்க்க முடியல. ஏன்னா வந்து உங்கள வந்து அந்த அளவுக்கு ஒரு மென்டல் கிளாரிட்டியான ஒரு பெர்சன். அது மட்டும் இல்லாம அவருக்கே உங்க மேல வந்து ஒரு அந்த மாரி ஒரு எண்ணங்களுடைய வர்றதுக்கு ஒரு பயம் ஒண்ணு இருக்கு. ஏன்னா வந்து, இவ இப்படி நல்லா பேசுறா, நாளைக்கு அவ என்னத்த பண்ண போறாளோ? அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அவருக்கு வந்து எல்லாமே ஹடிலா தான் நிக்குது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம இங்க வந்து நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ் இன் ரிவர்ஸ் பார்க்கும்போது, அவரோட எண்ணமே எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் எமோஷனல் சப்போர்ட் குடுக்குறதுக்கு பதிலா நான் போய் ஒரு 4 காசு சம்பாதிச்சுட்டு வரேன். அந்த மாரி ஒரு பேட்டர்ன் அவரும். ஓகேங்களா?
ஸோ எதுக்கு டைம் வீணாக வேஸ்ட் பண்ணி நம்ம அவங்க மேலே செலவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பேட்டர்னும் கூட. ஸோ அப்போ அவர் வந்து உங்கள் மேலே என்ன நினைப்பாரு? ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு ப்ராக்டிக்கலாக இருக்கணும். நீங்கள் வந்து அந்த ப்ராக்டிக்கலாக வந்து அங்கே ஆல்ரெடி வந்து நீங்கள் சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கீங்க, ஒரு கிளாரிட்டியே இல்லை அப்படிங்கும்போது அவர் வந்து ஒரு ஹெசிடேட் பண்ணுறாரு. அடுத்தது உங்ககிட்ட எப்படி மூவ் பண்ணுறது அப்படிங்கிறதே உங்களுக்கு ஒரு ஹெசிடேஷன். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு ஆக்ஷன் அவங்க எடுக்கிறதுக்கான கோஆப்பரேஷனும் நீங்கள் வந்து ப்ராப்பரான ஒரு சேனலில் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஏன்னா அதையும் மீறி நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாலுமே அந்த இடத்துல வந்து நீங்கள் சிறுபிள்ளை அப்படிங்கிற மாதிரி ஒரு இம்மெச்சூர், சிறுபிள்ளைன்னா சும்மா சின்ன குழந்தைங்க, இம்மெச்சூர்டான ஒரு பர்சன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையில் வந்து வந்துடுறாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் ஒரு கமிட்மெண்ட், நீங்களும் வந்து ஒரு கமிட்மெண்ட்டுக்கோ ஓகே பிடிச்சிருக்கு, எல்லாம் பிடிச்சிருக்கு, ஆனால் அந்த கமிட்மெண்ட்டுக்காக நீங்கள் வந்து வெளியில் வரமாட்டேங்கிறீங்க அப்படின்னு ஒரு தோன்றது இருக்குது. ஓகேங்களா? ஸோ யூ ஆர் நாட் ரெடி ஃபார் த ஃபுல் 100% கிவிங். ஒரு கிவராக இருக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து அது ஒரு இடத்துல வந்து தோணுது. ஸோ விச் மீன்ஸ் தட் நீங்கள் ஒரு செல்ஃபிஷான ஒரு டெண்டன்சியில் இருக்கீங்க. தன்னை பற்றியான ப்ரியாரிட்டி இருக்குது. ஆனால் வந்து அதை மீறி நான் வந்து வரமாட்டேங்கிறேன். இப்போ இதை ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லணும் அப்படின்னா, இன்கேஸ் இது ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கீங்க. ஒருவேளை நீங்கள் வந்து நீங்கள் உங்கள் வீட்லேயும் அவர் வந்து சரி நீ வா நம்ம வாழலாம், சண்டையெல்லாம் போட்டதெல்லாம் போதும் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க அப்படின்னா வந்து நீங்கள் ஒரு ஃப்ரெண்டாக ஒரு ஒரு இதாக வந்து நீங்கள் நல்லா பேசுகிறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. ஆனால் அவர் கூட போய் வாழணும்னு நினைக்கும் போது அந்த மெட்டீரியல் அப்படிங்கிறது ஒன்று வந்து தடுக்குது. அந்த மெட்டீரியல் அப்படிங்கிறது வந்து காசு, பணம், ஒரு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை. இப்ப இருக்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் போயிருமோ அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் அவருக்கு இருக்கு. ஸோ இந்த மாரி நீ நினைப்பியோ? அப்படி ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு செல்ஃபிஷ்னஸ் இருக்கோ? இல்லன்னா வந்து இந்த பணம் ஓரியன்டட்ல ஏதாவது ஒரு தடங்கலா வருதோ? அதாவது தன்னையே அவரு தாழ்த்திக்கிறாரு. அது வேற விஷயம் இங்க. ஸோ அத வந்து இந்த இடத்துல உங்க மேல ப்ரொஜெக்ட்டும் பண்ற மாரியும் தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அத தேர் பை அந்த ஒரு டெண்டன்சி என்ன ஆகுதுன்னா, உங்க மேல ப்ளேம் ஆகுது. நீங்க ஒரு செல்ஃபிஷ் டெண்டன்சில இருக்கீங்க அப்படின்னு. ஆனா வந்து இன்செக்யூரிட்டி அவருக்கு. அந்த நபருக்கு இன்செக்யூரிட்டி. ஆனா உங்க மேல பார்க்கும்போது நீங்க ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கீங்க. நீங்க ரொம்ப வந்து ஒரு போலியா ஒரு நெறைய ஒரு முகத்திரை எல்லாம் போட்டிருக்கு அப்படிங்கிற மாரி வந்து இங்க வந்து ப்ரொஜெக்ஷன் ஆகுது. வேற ஒண்ணும் இல்ல. ஸோ திஸ் இஸ் வாட் ஐ அம் கெட்டிங்.